என்னடாப்பா அது? ஏதோ லேப்டாப்பா. லேப்டாப்பா? அதுவும் கேமிங் லேப்டாப்பா. கேமிங் லேப்டாப்பா? RTX சீரிஸ்னு போட்டுருந்துச்சு. RTX சீரிஸா? டேய் என்னங்கடா? ஏய் சுதர்சனே வரலாம் எப்படியா பிரிப்ப? ஃபோன்னா பரவாயில்ல, லேப்டாப்ல இது. அதுவும் கரெக்ட் தான். ஹலோ, எப்போ வருவீங்க? ஒரு 5 நிமிஷம் பாண்டி. எப்போ வருவீங்க? ஏய் என்ன என் பொண்டாட்டி மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க? வந்துடுறேன் ஒரு 5 நிமிஷம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. சீக்கிரம் வந்து அன்பாக்ஸ் பண்ணி கொடுத்தா தானே நான் கேம் விளாட முடியும். சரி சரி சரி, ஒரு 5 minutes ஆன் த வே. ஓகே. யோ பாண்டி, நீ இன்னும் கிளம்பலையா? அந்த ஆள் அன்னைக்கு வரமாட்டாரியா? ஆபீஸ்ல யாரும் இல்ல, ஒழுங்கா நீ கிளம்பிடு. ஆபீஸ்ல யாரும் இல்லையா? நல்லா இருக்கா? ஆமாம் ப்ரோ. யாரை கேட்டு அன்பாக்ஸ் பண்ண? ஏய், லேப்டாப் தூக்கிட்டு எங்கடா போன? ஏமாத்திட்டானே. இப்போ இந்த ஸ்பெக்கையும் பாக்ஸையும் வச்சு மட்டும் நான் என்ன பண்றது? எங்க போனான்னு தெரியல. இது லீவா? டேய் எப்படா வருவ? நாளைக்கு டேய் இன்னைக்காவது வருவியாடா? நேத்து என்ன சொன்னேன்? அதேதான். டேய் இன்னைக்காச்சும் வருவியாடா? லாங் ட்ரிப் போலாம். டேய் இன்னைக்கு மட்டும் நீ ஆபீஸ் வரலன்னு வச்சுக்கவேன், நீ ஃபயர்டா. வாடி வா, அந்த பயம் இருக்குல்ல? ஆமா ஆமா, வேலை முக்கியம்ல. சரி சரி, நீங்களே பேசுங்க. என்னத்தடா பேச? வெறும் பொட்டியும் ஸ்பெக் வச்சு நாக்கு வலிக்கவா? சரி அப்போ ஒன்று பண்ணுவோம். நீங்க ஸ்பெக்கு சொல்லுங்க, நான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸா சொல்றேன். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நீ எப்படி சொல்லுவ? நான் தான் ஒரு வாரம் யூஸ் பண்ணிருக்கேன்ல. நீ யூஸ் பண்ணல ராஜா. கம்பெனில இருந்து ஒரு பொருளை அபகரிச்சு கொண்டு போய் வேற ஏதோ பண்ணிட்டு வந்திருக்க. என்ன பண்ண? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் டெஸ்டிங் தான் பண்ணேன். டெஸ்டிங் பண்ண ஒரு வாரம். ஆமா. சரிடா, இப்ப என்ன கேட்டாலும் நீ சொல்லிருவ. நீங்க கேட்காம நான் ஒன்று சொல்லவா? எனக்கு ஒன்று தெரியும். என்னது? இந்த வீடியோ லெனோவோ இன்டெலோட கொலாபரேட் பண்ணி பண்ணிருக்கோம். டேய் வேணாண்டா, அதெல்லாம் அவங்க அங்கேயே பாத்துருப்பாங்க, அது அவங்களுக்கு தெரியும். அதுக்காக என்ன ஜிங்ஜாங் போட போறியா? நான் டெஸ்டிங் பண்ணதான் சொல்ல போறேன். ஓ அப்படி. ஆமா. சரி இப்போ என்ன பண்ணு, டிசைன்ல என்ன வித்தியாசமா கொடுத்துருக்காங்க அதை சொல்லும் போது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லேப்டாப் வந்து மிலிட்டரி கேட் சர்டிஃபிகேட் வாங்கின லேப்டாப். அதாவது 11 டெஸ்டிங் மேல பாஸ் ஆயிருக்குன்றாங்க. அதனாலே குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. என்ன தபலா வாசிக்கிறீங்களா? இல்ல நல்லா இருக்கான்னு பார்த்தேன். மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேஷன் சொன்னேன்ல, நல்லா தான் இருக்கு. நீ மட்டும் தான் டெஸ்ட் பண்ணுவியா? நான் டெஸ்ட் பண்ண கூடாதா? சூப்பர் ப்ரோ. சொல்லு. லுக்கும் லினோவா இப்ப கலக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த யோகா சீரிஸ், அதே மாதிரி இந்த CS 2023ல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் லேப்டாப் நானும் பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு கேமிங் டிசைனுக்கு மினிமலிஸ்டிக்கா கொடுத்துருக்காங்க ப்ரோ. சிம்பிளா ஸ்லீக்கா இருக்கணும்ன்ற. மினிமலிஸ்டிக்னா என்ன சொல்ல வர? இங்க வந்து LED ஸ்ட்ரிப் இல்ல, அந்த மாதிரிலாம் கொசம் இல்லாம LED இல்ல, ஆனா உள்ள மட்டும் அந்த ஃபீல் கொடுக்கணும்ன்றதுக்காண்டி 4-zone கீபோர்ட் கூட கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்க வந்து கலர் கலரா வரும். ஆமா சரி ரைட். அதுவும் வந்து நம்பர் சீரிஸோட கீபோர்ட் கொடுத்துருக்காங்க. ஆமா, இது என்ன நார்மல் தானே? 15.6 இன்ச்ல இதெல்லாம் கொடுக்கறது தானே. இல்ல சில பேர் கொடுக்க மாட்டாங்கல்ல. அப்பல இருக்குங்க. அப்படியா? 15 இன்ச்னா கொடுத்துருவாங்க. ஆப்பிள் இருக்கா? நான் சொல்றது விண்டோஸ்ல. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா போர்ட்ஸ்லாம் சைடுல கொடுக்காம பேக் சைடுல கொடுத்துருக்காங்க. ஏன்னா வயர் வந்து மெஸ்ஸியா வந்துருவேன். இங்க 2-3 போர்ட் இருக்கு ப்ரோ. அது ஈஸி ஆக்சஸ்க்கு. பின்னாடி பாருங்க, முக்கியமான போர்ட்ஸ்லாம் அதான் இருக்கு. ஓகே, 2 USB A போர்ட் இருக்கு, ஒரு HDMI போர்ட் இருக்கு, ஒரு ஈத்தர்நெட் போர்ட் இருக்கு, ஒரு பவர் போர்ட் இருக்கு. இந்த சைடு ஒரு USB போர்ட், ஒரு 3.5mm ஜாக், ஒரு டைப் C கொடுத்துருக்கான். இது என்னது? பிரைவசி ஷட்டர். கேமரா வேணாமா? ஓகே 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 ஓகே. அப்படியே தெர்மல்ல பாருங்க. இதான அந்த வென்ஸ். அப்ப இதெல்லாம் இது வென்ஸ் தான். இந்த சைடு இழுக்கும், அந்த சைடு ரைட் 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 ரைட். புரியுது புரியுது. இப்ப இதுல எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, யூஸ் பண்ணவரே ஒரு வாரம் யூஸ் பண்ணல, ஹீட் எப்படி இருந்துச்சு, தெர்மல் மேனேஜ்மெண்ட் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. தெர்மலுக்கு என்ன இருக்குன்னு நீங்க சொல்லுங்க, மேனேஜ் எப்படி ஆச்சுன்னு நான் சொல்றேன். தெர்மலுக்கு இவங்க சொல்றது என்ன அப்படின்னா, ஹைப்பர் சாம்பர் தெர்மல் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிருக்காங்களா. சைலண்டாவும் லேப்டாப் இருக்குமா, பவரும் பாத்தீங்கன்னா ஓரளவு நல்லா டெலிவரி பண்ணும் அப்படின்றாங்க. அண்ட் முக்கியமா அந்த பர்ஃபார்மன்ஸ் மோட் இருக்குல்ல, அதுல CPUக்கு ஒரு 10% வந்து எக்ஸ்ட்ரா பவர் டெலிவரி ஆகிறப்பையும் ஹீட்டை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா எப்படி இருக்கு? கேம் நான் 2 மணி நேரம் விளாண்டேன். மேக்ஸிமம் 97 வரைக்கும் போச்சு. 97? அதாவது 97 ஒரு தடவை அட்டைன் ஆயிடுச்சு. ஆனா மெயின்டைன்
பண்றதுன்னு பாத்தீங்கன்னா 71 to 75 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் ஆகுது. ஓகே, ஒரு ஓகேஷான டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுது. நான் 2 மணி நேரம் லண்டப்பையும் யூஸ்வலா மடியில் லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க டெஸ்டிங்காக எதுவும் மடியில் வச்சு யூஸ் பண்ணீங்களா? நான் டேபிள் பண்ணுங்க, உங்களுக்கு உடம்புக்கு நல்லதுங்க. இல்லைங்க, நாளைய சந்ததிகளுக்குலாம் ரொம்ப நல்லதுங்க. அதனாலயே வேணாங்க, நான் டேபிள்ல வச்சு நீட்டா கூலிங்கா போட்டு விளாண்டேன். தொட்டு பாத்தீங்களா எதுவும் ஹீட் ஆச்சா? அடியில் எதுவும் கீழே எதுவும் ஹீட் ஆகல. அந்த பவர் பட்டன் இருக்குல்ல இங்க, ஆமா இங்கண்ணே, அங்கே மட்டும் லைட்டா வார்ம் இருந்துச்சு. பட் ஆனா பேரபிள் தான். அப்போ ஒரு 2 மணி நேரம் கண்டினியூவா கேம் விளாண்டாலும் பெருசா ஹீட் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆமா, அப்படிதானே? நார்மல் யூஸ்ல நார்மல் யூஸ்லயும் அதனால தெரியல. ஏன் ப்ரோ, ஹெவி டாஸ்கே ஓட்டுறப்பயே நான் ஹீட் ஃபீல் ஆகல. இத்தனைக்கு நான் ஏசி ஆஃப் பண்ணிச்சு, நான் ஏசி போட்டுலாம் போடல. ஹெவி டாஸ்க் பண்றப்ப ஹீட் இல்ல, நார்மல் யூஸ்லயும் அந்த அளவுக்கு ஹீட்லாம் தெரியல. ரைட், கேமிங்கை பத்தி பேசினால அப்படியே பர்ஃபார்மன்ஸை பத்தி பேசிடுவோம். பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏதாவது பஞ்சாயத்து இருந்துச்சா? நான் சொல்றேன். முதல் ஸ்பெக் என்ன இருக்குன்னு உங்களுக்கு சொல்லுங்க. ஸ்பெக் வந்து Intel Core i5 13th ஜெனரேஷன் HX சீரிஸ். நம்ம P சீரிஸ், U சீரிஸ், அப்புறம் H சீரிஸ்லாம் பார்த்துருவோம்ல, அது மாதிரி இந்த HX சீரிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸை லேப்டாப்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் இல்லாம 13 ஜென் பத்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஹைபிரிட் ஆர்கிடெக்சர். அதனால இந்த P கோர், E கோர் அப்படின்ற மாதிரி பிரிப்பாங்க. இதுல அப்படி பார்த்தோம்னா 6 பர்ஃபார்மன்ஸ் கோர், 4 எஃபிஷியன்சி கோர். இந்த கோர்லாம் எங்க யூஸ் ஆகும்னு இன்னும் சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம கேம் விளையாடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேம் பிளேக்கு 6 பர்ஃபார்மன்ஸ் கோர் வந்து யூஸ் ஆகும். சைட் பை சைடா நம்ம வந்து ஸ்ட்ரீம் பண்றோம், ப்ரௌஸ் பண்றோம் அப்படின்னா அந்த 4 எஃபிஷியன்சி கோர் வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி 13th ஜெனரேஷன்ல வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய அதிகம். எக்ஸாம்பிளுக்கு Wi-Fi 7 வரை சப்போர்ட் இருக்கு, ஆனா இங்க Wi-Fi 6 தான் இருக்கு. Bluetooth 5.4 வரை சப்போர்ட் இருக்கு, ஆனா இங்க Bluetooth 5.2 தான் இருக்கு. அதே மாதிரி DDR5 RAM வரை சப்போர்ட் இருக்கு, ஆனா இங்க DDR5 தான் கொடுத்திருக்கான். 16 GB RAM வந்து கொடுத்திருக்கான். SSD லயும் PCIe Gen 5 வரை சப்போர்ட் இருக்கு, ஆனா இங்க Gen 4 512 GB தான் கொடுத்திருக்காங்க. அப்கிரேடாவது பண்ண முடியுமா? பண்ணலாமே. Lenovo.comல இந்த லேப்டாப் வாங்குறப்ப என்ன RAM வேணும், என்ன SSD வேணும் அப்படின்ற எல்லாத்தையும் நீ வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் வாங்கினதுக்கு அப்புறம் அப்கிரேட் பண்ண முடியுமான்னு கேக்குறேன். ஓ, அந்த ஸ்லாட் எக்ஸ்ட்ரா ஸ்லாட் கேக்குறியா? RAMலயும் ஸ்லாட் இருக்கு, அதே மாதிரி வந்து SSDலயும் ஸ்லாட் இருக்கு. வேணா தனியா நீ வாங்கி போட்டுக்கலாம். ஓகே. இதுல என்ன பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்க? சினி பெஞ்ச்லயும் கீக் பெஞ்ச்லயும் பாத்தீங்கன்னா 12th ஜெனரேஷனோட கொஞ்சம் ஹையரா தான் இருக்கு. 12th ஜெனோட ஹை. இரு நான் வரேன். ஏன்னா நீ என்ன பண்ணிருக்க நானும் தெரிஞ்சுக்கணும்ல. இரு முழுசா முடிச்சுக்கிறேன். GPUல RTX சீரிஸ். என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? அதேதான் 3050 6GB GDDR6. ஆனா லேப்டாப் GPU வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஓஹோ. ஆனா டெஸ்க்டாப் லெவலுக்கு பவர் கொடுக்க முடியாதுல லேப்டாப்புக்கு. கரெக்ட். 1-2 லேப்டாப்ல கொடுக்குறாங்கல்ல, இதுல இதான் இருக்குன்றத தெளிவா உங்களுக்கு சொல்லணும்ல. கரெக்ட் தான். கரெக்டா புரிஞ்சா? ஸ்பெக் எல்லாம் தெரிஞ்சிருச்சா? இப்போ நீ என்ன பண்ணு, ஓவராலா எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நீ சொல்லுன்னு வச்சுக்கோங்க, உன்னை நொக்கு முக்கி போடுவேன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கேமிங்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour GTA 5 விளையாண்டேன். 120 to 130 FPS வரைக்கும் வருது. 130 ஆவரேஜா 135 வரைக்குமே போகும். 35 4K-லயா? 1080p மோஸ்ட்லி ஹை செட்டிங்ஸ். ஏன்னா டிஸ்பிளே 1080 தானே சப்போர்ட். கரெக்ட் தான். அதே மாதிரி CPU டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 80 to 90 டிகிரி செல்சியஸ்ல மெயின்டைன் ஆகுது. அது ஒரு பிளஸ். இன்னொரு 1 hour வந்து Forza Horizon இருக்குல்ல, அது விளாண்டேன். அதுவுமே 1080. பட் ஆனா அதுல FPS வந்து 85 ல இருந்து 105 வரைக்கும் வருது. அது வந்து எப்படி சொல்றது, சூப்பரான FPS கவுண்ட்னு நான் சொல்லுவேன். அது இந்த வேலைக்கு. சரி, இப்போ எனக்கு பொதுவா ஒரு டவுட் என்ன அப்படின்னா, பவர் கொடுத்தாதான் வந்து அந்த கேம் வந்து கொஞ்சம் நல்லா பூஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். உண்மையாவே அதான் உண்மை. அது மாதிரி இங்க நடக்குதா இல்ல அப்படிதான் நீ விளையாண்டியா? என்ன நடந்துச்சுல? நான் ஒரு 1/2 hour வந்து Forza வந்து அன்பிளக் பண்ணி தான் விளையாண்டேன். சரி, அப்பயும் சரி, நான் பிளக் பண்ணப்பயும் சரி, ஒரு 10 to 15 FPS தான் டிஃபரன்ஸே இருக்கு. பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. அதுதான் எனக்கே ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஆனா சூப்பரா இருந்துச்சு. எந்த லேகும் இல்ல, ஸ்மூத்னஸா இருந்துச்சு, கேம் பிளே தரமா இருந்துச்சு. கேம் பிளே தரமா இருந்துச்சு. கேட்டேலா? வேலை பார்க்கல, தூக்கிட்டு போய் என்னமோ பண்ணி கேம் விளாண்டுட்டு டெஸ்டிங்ன்றவ தானே. நீங்க பிஸியா இருந்தீங்க, ஏகப்பட்ட வேலை இருக்கும். நான் டெஸ்ட் பண்ணி சொல்லணும்ல, ஒரு ஹெல்ப். ஆபீஸ்க்குள்ள ஒரு 5-6 பேர் டெஸ்டிங்க்குனே திரியுறாங்க. இந்த இவன் ராஜேஷ், ராகவி எல்லாம் இவங்களை போட்டு கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. பேசு. எடிட்டிங்ல எப்படி இருந்துச்சு? எடிட்டிங்னு வரையில DaVinci Resolveல 15 minutes கிளிப், அதாவது Sony A7 IV கிளிப் எடுத்து இம்போர்ட் பண்ணி கலர் கிரேட் பண்ணி ரெண்டர் எடுக்கல பாத்தீங்கன்னா 3 minutes 2 seconds ஆச்சு. எந்த எஃபெக்ட்டும் போடாம. ஆமா, ஒன்லி கலர் கிரேட் மட்டும் பண்ணி நான் ரெண்டர் எடுத்தப்போ. அதே மாதிரி Premiere Proல இதே மாதிரி 15 minutesலாம் லைட் எஃபெக்ட்ஸ் போட்டு கலர் கிரேட் பண்ணி. Premiere Pro யூசர் கிடையாது. இல்ல, டெஸ்டிங் பண்றதுக்காண்டி மட்டும் தான். அது வந்து 3 minutes 32 seconds வந்துச்சு. இதுலயும் ஏதாவது எஃபெக்ட்? எஃபெக்ட்ஸ் லைட்டா இருந்துச்சு, பட் கலர் கிரேட் தான் அதிகமா இருந்துச்சு. ரைட். வேற பிளெண்டர். பிளெண்டர்ல வந்து வெர்ஷன் 4.1ல கிளாஸ் ரூம் ப்ராஜெக்ட் சிங்கிள் ஃப்ரேம் ரெண்ட் வேற ப்ராஜெக்ட்டே உங்களுக்கு இல்லையா?
அதாவது எப்ப பார்த்தாலும் அந்த கிளாஸ் ரூம் ப்ராஜெக்ட்டை விடவே மாட்டீங்க. நம்மளும் அதான் டெஸ்ட் பண்றோம், அவங்களுக்கும் அதான் சொல்றோம். அதனால அவங்களுக்கு என்ன யூஸ்? இல்ல நீ ஒரு ப்ராஜெக்ட்டை பண்ண மாட்டியா? எதுக்கோ அனிமேஷன்லாம் பண்ற இல்ல, ஒரு ப்ராஜெக்ட்டை பண்ணி உனக்கு நீ வந்து இருங்க. எதுக்கு அப்படி பண்றோம்னா, இப்போ நீங்க நிறைய லேப்டாப்ல அதே கிளாஸ் ரூம் ப்ராஜெக்ட் எடுப்பீங்க. அது வந்து உங்களுக்கு டைம் தெரியும், இதுலயும் ஒரு டைம் தெரியும். இதை வச்சு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சலாம், இது மேல இருக்கா கீழே இருக்கா அப்படி. ஓ நீ அப்படி வரியா? டெஸ்டிங் சொல்லிடுறேன். சிங்கிள் ஃப்ரேம் ரெண்டர் பண்ணையில 6 minutes 45 seconds ஆச்சு. சரி. ஸோ ஓவராலா சொல்லணும்னா 1080p கேமிங்க்கும் வீடியோ எடிட்டிங்க்கும் நல்ல லேப்டாப் தான். ஸோ ஹார்ட்வேர் மட்டும் இல்லாம ஓரளவு யூஸ் கேஸ்லயும் பார்த்தேன்னா ஓரளவு நல்லா இருக்குன்னு நீ சொல்ல வர. ஆமா. அதே மாதிரி இன்னொன்று மறந்துட்டீங்களே, ஏஐ சிப்லாம் கொடுத்துருக்காங்களே. ஏய் வேணாண்டா ப்ரோ, சிப்பு கொடுத்துருக்காங்க, அவங்க தான் ப்ரோ சொன்னாங்க. சரி. அதாவது லினோவா வந்து LA1 ஏஐ சிப்னு ஒன்று கொடுத்தாரு. இது என்ன பண்ணும்னா, நம்ம யூஸ் பண்றதை வச்சு மிஷின் லேர்ன் பண்ணி இதுக்கு என்னென்ன பண்ண பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் ஆகும்னு சொல்லி லினோவா வாண்டேஜ் அப்படின்ற ஆப்ல வந்து ட்வீக் பண்ணுமா. லைக் ஃபேன் ஸ்பீடு, ஜிபியூ பவர், சிபியூ பவர், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி எவ்வளவு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமா. ஐயா இதைத்தானங்க நார்மல் மோடு, பர்ஃபார்மன்ஸ் மோட்லாம் பிரிச்சு வச்சிருந்திருப்பீங்க. அது சாஃப்ட்வேர்லையா? அது வந்து ஹார்ட்வேர்ல சப்போர்ட் பண்ணி புஷ் பண்ணி கொடுக்குமா? சொல்ல விடு அவனா. இப்படிதான் சார் என்ன சொல்லவே விட மாட்டேன் சார். அதாவது லேர்ன் பண்ணி அதுக்கு இந்த மாதிரி புஷ் பண்றதுக்கு ஒரு சிப். சரிங்கய்யா. வேற இன்டெலோட நியூரல் இன்ஜின் ஒன்று இருக்குல்ல, ஆமா, அதுக்கும் ஏஐ ஃபீச்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமா. அதாவது யூஸ் கேஸா சொல்லணும்னா, இப்போ நீங்க போட்டோஷாப்ல ஜெனரேட்டிவ் ஃபில் யூஸ் பண்றீங்க. ஆமா யூஸ் பண்றேன். அதுல வந்து இந்த பேக்ரவுண்ட் எக்ஸ்பாண்ட் பண்றது, ஆப்ஜெக்ட்டை மாத்துறது, சில விஷயங்கள் ஜெனரேட்டிவ் ஃபில் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அதுக்கு வந்து ஒரு பூஸ்டப்பா குவிக்கரா எஃபிஷியன்ட்டா பண்றதுக்கு இந்த நியூரல் இன்ஜின் யூஸ் ஆகுமா. அதாவது நியூரல் இன்ஜின் அப்படின்ற ஒரு பேரை யூஸ் பண்ணி பூஸ்டரா, குவிக்கரா, இன்னும் எஃபிஷியன்ட்டா, எதுக்கு இந்த வார்த்தை, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா பண்ணும், அவ்வளவுதான். இன்னொன்னு இருக்கு, பிரீமியர் ப்ரோல ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல, ஆமா, அதுக்குமே இந்த ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்ற சொல்றாங்க. மர்க்கா சொல்லு. ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்ற சொல்றாங்க. ஒழுங்கா பேசதும் புரியல. ஓவராலா நம்ம யூஸ் பண்ற அந்த ஏஐ சாஃப்ட்வேருக்கு வந்து இந்த ஹார்ட்வேர் கொஞ்சம் புஷ் பண்ணி கொடுக்கும், ஃபாஸ்டா இருக்கும்ன்றாங்க. ஆமா, அப்படித்தானே? அப்படிதான். அது ரியல் டே லைஃப்ல யூஸ் ஆச்சா? ஃபாஸ்டா தான் இருந்துச்சு, ஆனா இதனாலயான்றது எனக்கு தெரியல. ஆனா கொடுத்துருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் இருக்குன்றது சொல்றோம். நல்ல வேளை ஸ்டார்டிங்ல ஏஐ லேப்டாப்னு சொல்லாம இருந்தேன், அது வரையும் சந்தோஷம். சரி, டிஸ்பிளே என்ன கொடுத்துருக்கான்? என்னடா சொல்றாங்க? டிஸ்பிளேக்கு நீங்க தான் ஸ்பெக்கர் சொல்லணும், மறந்து ஏன்டா கேட்டுக்கிட்டீங்க? மறந்துட்டேன். டிஸ்பிளே வந்து ஆக்சுவலா வந்து 15 inch டிஸ்பிளே, எல்சிடி, 300 nits வந்து பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு மேட் ஃபினிஷ்ல இருக்கறனால கிளார் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெருசா இருக்காது. அதே மாதிரி முக்கியமா 144 Hz. ஆமா, அந்த 144 Hz வந்து நம்ம கேம் விளையாடுறப்பலாம் பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் கலர்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய கவர் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 100% sRGB. அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நீலாம் பார்த்து விளையாண்டுருப்ப, இல்ல படங்களும் பார்த்து இருந்திருப்ப. முக்கியமா எடிட்டும் கொஞ்சம் பண்ணல. அதான் அதுக்கு தான் யூஸ் ஆகும் அந்த கலர் கிரியேட் பண்றப்ப. என்ன எடிட் பண்ணீங்க இந்த லேப்டாப்ல? டெஸ்டிங் பண்றதுக்காண்டி கிளியர் அரேஞ்ச் பண்ணி கலர் கிரியேட் பண்ணி அவுட் எடுத்தேன். அது பேர் எடிட்டிங். அப்ப உண்மையா எடிட் பண்றவங்க என்ன பேர் வைப்பீங்க? நியாயமா பேசுங்கடா. டிஸ்பிளே எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஸ்பீக்கர் எப்படி இருந்துச்சு? வேணாம், அந்த அளவு சிறப்பா இல்ல. சரி ரைட். பேட்டரி வந்து 60 watt பேட்டரி கொடுத்திருந்தாங்க, 170 watt சார்ஜர் வந்து கொடுத்திருந்தாங்க. சோ இது எப்படி இருந்தது பேட்டரி லைஃப்? நான் Forza Horizon விளையாண்டப்ப 62 ல இருந்து 8 வந்துருச்சு. அது எத்தனை நிமிஷத்துலனா 30 minutesல, அரை மணி நேரத்துல. அவ்வளவுதான். நார்மல் யூஸ்ல ப்ரௌசிங் பண்றப்ப 2 மணி நேரம் தான். 2 மணி நேரம். சோ கேமிங் லேப்டாப்ன்றனால உறிஞ்சு எடுத்துறது இல்லையா? ஏன்னா CPU GPU அதிகமா பவர் கன்சம்ப்ஷன் பண்ணும்ல. அதாங்க உண்மை. கரெக்ட் தான். அதுக்கு நீ ரொம்ப டெக்னிக்கலா பேசுறியா? அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொல்றத பார்த்தா இப்ப கேமர்ஸ்க்கும் எடிட்டிங்க்கும் ஓரளவு இந்த வழிக்குள்ள நல்லா இருக்குன்ற மாதிரி தான் சொல்ல வர. ஆமா, அதான் லாக் சீரிஸோட நோக்கமே என்னன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுக்கணும்ன்ற. ஓகே, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினா என்ன பிரைஸ்? இப்போதைக்கு 80K அரௌண்ட்ல இருக்கு. 80K ஓகே, நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு எனக்கு. இப்ப நீ சொல்றத வச்சு பார்க்கல, as a user உனக்கு எப்படி தோணுது? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அவ்வளவுதான். அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கும் யோசிச்சுக்கிட்டு